அண்ணா இங்கே பாருங்கண்ணா. இந்த கேமரா வேற இடத்துல வைங்க, கொஞ்சம் வேற இடத்துல வைங்க. அண்ணா ரிசல்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் பேசுங்க. கைப்பிடி ஆகிடுவா கேமரா கைப்பிடி ஆகிடும். ஆ சூப்பருங்க. ஹலோ சிவா. वो ஆயிதா அண்ணா வாங்க. என்னண்ணா நீங்கள் நாளைக்கு யூடியூப்பில் பாருங்கள் சரியா? நான் இது லிங்க் போடுறேன், அசோசியேஷனில் லிங்க் போடுறேன், யூடியூப்பில் பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு பேசுங்க. இந்த வரேன். அண்ணா இங்கே பாருங்க. ஓகேண்ணா. அந்த சைட் பாரு, போட்டுட்டு பாங்க பாருங்க. அப்படியே இங்கே பாருங்கண்ணா. சார் முன்னாடி இருந்துங்க, உங்களோட ப்ராடக்ட் முன்னாடி நின்றுக்குங்க.
நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டுருங்க. ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ. கண்ணன் தான் இங்கே பாருங்க. குமாரசுவாமி வாங்க. குமாரசாமி 6 பேர் வாங்கிங்க. வீட்டில் கவுந்துறாங்க. நல்லா இருக்கு. நர்போட் அப்படியே கேமரா போடு. இங்கே கேமரா போடு. ஓகே, கேமரா பாரு. கேமரா பாரு. இங்கே ஓகே. அப்படியே போட்டு கேமரா பார்க்கலாம். இங்கே பாரு. இங்கே இந்த கேமரா பாரு. கேமரா பாரு. இங்கே இந்த கேமரா பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். நீ கேமரா பெரிய ஆளுங்களா இருக்கீங்க, இதெல்லாம் ஒத்து போட வேண்டியதானே? அப்புறம் மாட்டிக்கலாமே. கேமரா பாரு. பாருங்க. இங்கே பாருங்க கேமரா. சரிங்க கேமரா. கேமரா பார்க்கலாம். கேமரா பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே லைட்டை சின்ன இங்கே கேமரா. கேமரா பார்க்கலாம். லைட்டை சின்ன பண்ணிக்கலாம். குத்தி பிடிக்கிறேன். எல்லாம் கேமரா பார்க்கலாம். எடுங்க, நீங்கள் பார்க்கலாம். எவள் பேட்டரியா யூடியூப்லையா? இன்னைக்கு எடுக்கிறத பொறுத்து தான். நல்லா இருக்கீங்களா? கரெக்டாக பேர்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. உங்கள் பேர் தெரியாது எனக்கு. சின்ன பிள்ளை நாங்கள் வந்து உட்காந்து நல்லா இருக்கீங்களா? இப்போ இங்கே வந்துட்டீங்கண்ணா. எங்க ஓகேண்ணா. வெயிட் பண்ணுங்க. ஓகே கேமரா பண்ணுங்க. இங்கே பாருங்க. இங்கே கேமரா பண்ணுங்க. சென்டரில் கேமரா பண்ணுங்க. எடுத்து காமிக்கிறாங்க. ஸ்பெஷல்
லைவ் இருக்காது. லைவ் கிடையாது, போஸ்ட். தலைவர் தங்கமான வைரமான அதிக உறுப்பினர்கள் உள்ள சங்கம் இன்று நடைபெறும் 31வது ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு பேச்சாளர் மற்றும் சங்க உறுப்பினர் நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வரவேற்கிறோம். முதலில் சபையை அலங்கரிக்கும் சொந்தங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பொருளாளர் காமராஜ் பாபு, செயலாளர் மணவாளன், உடனடி முன்னாள் தலைவர் வீரதன், முன்னாள் தலைவர்கள் ஆனந்தன், மோகன்ராவ் மற்றும் வாழ்த்துறை வழங்கும் திரு செந்தில்குமார், திரு துரைக்குமாரன் அவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் திரு சங்கர், திரு ராஜேந்திரன் அவர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் திரு சம்பத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் மற்றும் இரா பாஸ்கரன் அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு பேச்சாளர் கவிஞர் மூர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் மற்றும் சங்க தலைவர் சிவகுமார் அவர்கள். வரவேற்புரை தலைவர் ஆர் சிவகுமார் அவர்கள். சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் முன்னாள் செயலாளர் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் திரு கே ராஜேந்திரன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு அழைப்பாளர் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். ஆல் இந்தியாவின் பொருளாளர் டி சம்பத்குமார் அவர்களை வருக என்று வரவேற்று மாவட்ட கல்வி அலுவலர் பணி நிறைவு
திரு ரா பாஸ்கரன் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு வாழ்க்கை வழங்க வந்திருக்கும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஃபெடரேஷன் தலைவர் திரு ஏ செந்தில்குமார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஃபெடரேஷன் செயலாளர் திரு எஸ் துரைக்குமரன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு பேச்சாளர் உங்களை எல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் மூரா அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் மதுரை பின்ன சகோதர நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் 39 ஆண்டு விழாவுக்கு நன்கொடை வழங்கிய அனைவரையும் வருக என்று இருகாலம் கூப்பி வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். நண்பர்களே, நாம் ஏன் சங்கத்தில் சேர வேண்டும், எதற்காக சேர வேண்டும் என்கின்ற சந்தேகங்கள் பல பேருக்கு வருவதால் தான் இன்னும் பல பேர் சங்கத்தில் இணைவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தில் இணைந்தால் என்ன பயன், என்ன பலன் என்று கேட்பவர்களுக்கு நாம் ஏன் பாலிசி எடுக்கின்றோம், ஏன் தனிநபர் விபத்து காப்பீடு வரை எடுக்கின்றோம், ஏதாவது ஒரு பிரச்சனையாகும் போதுதான் அந்த நபர் அந்த எடுத்த காப்பீடு பலன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்கின்றது என்பதை அவர்கள் அறிவார்கள். நண்பர்களே, தனிமர் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது போல் சங்கத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே சங்கம் தங்களுக்கு உதவும் என்பதை தெரியப்படுத்துகின்றேன். ஆகையால் நண்பர்களே, இன்னும் பல உறுப்பினர்களை, அதாவது நம்பிக்கை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு விளக்கம் கருத்து தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருக்கிறது. மெலிதாய் காற்று வீசிக் கொண்டே இருக்கிறது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுகின்றதே, நான் அனைத்து மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அதுவும் அணைத்து விட்டது. அறிவு என்று மூன்றாவது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. நான்காவது மெழுகுவர்த்தி மற்றும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்துவிட்டது. அப்போதுதான் அந்த அறைக்கு ஒரு சிறுவன் நுழைந்தார். ஆனால் 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டது என்று கவலையுடன் சொன்னார். அதற்கு எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கின்றேன், என்னை வைத்து மற்ற 3வையும் பார்க்கின்றேன் என்று கேட்டார். நம்பிக்கை என்பது அந்த மெழுகுவர்த்தி. நாம் எப்போதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே வரும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். 31வது ஆண்டு விழாவில் இருந்துள்ள சார்ப பெருமக்களும் மற்றும் மதுரை பின்னர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டறிக்கை என்பது மதுரை பின்னர்ஸ் அசோசியேஷன் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா 16/11/2025 நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 25 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அந்த கூட்டத்தில் புதிய தலைவராக R.M. சிவகுமார் அவர்களும், செயலாளராக என்னையும், பொருளாளராக திரு காமராஜ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 25/12/2000 அன்று முதலாவது செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு மற்றும் மாத காலங்கள் வழங்கப்பட்டது. 11/11/2025 அன்று குடும்ப பொங்கல் விழா சௌராஷ்டிரா மேல்நிலைப் பள்ளியில் தலைவர் R.M. சிவகுமார் தலைமையில் சிறப்பு விருந்தினர் M. வெங்கடாஜலம் அவர்களும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இடைக்கால வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஒருமனதாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் சங்க ஆண்டு விழா வருகின்ற 16/8/2026 அன்று நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 14/2026 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அந்த 4வது செயற்குழு கூட்டம் ஆண்டு விழா சம்பந்தமாக அனைத்து
கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரைனாலே எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். மதுரை மக்களை பார்க்கறது ஒன்று, மதுரை உறுப்பினரை சந்திக்கிறது ஒன்று. பல மாற்றங்களை வந்து தமிழ்நாடு ஃபெடரேஷனும் சரி, ஆல் இந்தியா ஃபெடரேஷனும் சரி, அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து துவங்கினே நான் மதுரையில் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தமிழ்நாடு ஃபெடரேஷனில் பொறுப்புக்கு வரும்போது செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து மதுரை. அதுக்கு அடுத்தபடியாக ஆல் இந்தியா ஃபெடரேஷனில் நம்ம ராஜேந்திரன் நல்லா இருக்காங்க. நான் இந்த மதுரை மீட்டிங்கில் அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. நம்ம எக்ஸிபிஷன் எக்ஸ்போ வந்து இதில் நடந்தது. அந்த மீட்டிங் எல்லோரும் வந்துருந்தாங்க. அங்கே தான் இருக்கிறேன். அடுத்தபடியாக 31வது ஆண்டு விழா. அதாவது வருஷம் நான் கேள்விப்பட்டேன். வருஷம் இந்த ஆண்டு விழாவை தொடர்ச்சியாக நானே வந்து இந்த ஆண்டு விழாவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் வந்து எவ்ரி இயர் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பில் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டக்கு கடந்து போயிடும். அந்த ஒரு வருஷத்துலேயே வந்து எவ்ரி இயர் வந்து நாங்களாக பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அந்த சங்கத்தில் எவ்வளோ பேர் என்னென்ன பொறுப்புகளை கொடுத்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. அவங்களை பார்க்கும்போது ரொம்ப வயசில் மூத்தவங்க, அதாவது இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக அவங்க வந்து பரிமாறிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஐ எம் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்து ஒவ்வொரு டைம் வந்து விசாரித்து அந்த பரிமாற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ஆண்டு விழாவில் இவ்வளவு வேலைகளுக்கு இடையில கூட அவங்க ஒரு பொறுப்பெடுத்து அவங்க செய்கிறாங்கன்னா, அதாவது நம்மளோட ஒற்றுமை, நம்ம இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட், அதில் அவங்களோட ஈடுபாட்டோட, அதாவது ஒரு அசோசியேஷன் ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் இதெல்லாம் வந்து ஒரு மனமும் வந்து செய்ய முடியும். அது ஒரு பெரிய விஷயம். அது இன்றைக்கி நல்லா இருந்தது. அடுத்தபடியாக இந்த மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷனில் அண்ணன் சிவகுமார் அவர்கள் 2வது முறையாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கார். அவருக்கு வந்து இந்த ஒரு தமிழ்நாடு ஃபெடரேஷனாக ஒரு மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் மட்டுமல்ல, செயலாளராக மணவாளன் மற்றும் பொருளாளர் காமராஜ் பாபு, அப்புறம் நீலகண்டன் சார் தமிழ்நாடு ஃபெடரேஷனில் வைஸ் பிரசிடண்டாக இருக்கிறாங்க. நீலகண்டன் சார், ஆனந்தன் சார், அதாவது ஆனந்தன், நீலகண்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டிகள் மாதிரி தான். அதாவது மதுரை அசோசியேஷன் வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு திறம்பட ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்மளும் தெளிவுபடுத்திக்கலாம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அப்பா பெட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. இன்விடேஷன் நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்விடேஷன் அனுப்பிச்சு விடுங்கன்னாரு. உடனே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சுட்டு பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி அப்பாவுக்கு வேறு செஞ்சு இப்படி இருக்கிறாங்க. ரொம்ப சொல்லி நான் பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபுக்கும் சரி. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி அவங்க பாப்பா ஸ்கூலில் வேலைக்கு விழுந்து கால் ஃப்ராக்சரு. அதில் இந்த நிலைகளில் கூட அவர் நம்ம அந்த சங்க, அதாவது என்னன்னா ஒரு பிரிண்டர்ஸ் அசோசியேஷனுக்காக பர்டிகுலராக மதுரை அந்த மாதிரி நமக்கு வந்து என்னன்னா அவர் அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல கோடி அவர் பெரிய பெரிய ப்ரெஸ், பெரிய பெரிய பைபிள் பிரிண்டிங், அந்த மாதிரிலாம் பெரிய இதுதான் வெப் ஆப்செட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அவங்க பண்ணுறாங்க. இவ்வளவுக்கு நடுவில் ஆல் இந்தியா ஃபெடரேஷன்லேயும் பொறுப்பு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சங்க விழாக்களில் வந்து கலந்துக்கிறது வந்து இன்னும் எங்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஊக்கப்படுத்துங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த இன்னொரு முக்கியமான ஆல் இந்தியா ஃபெடரேஷனில் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும் சிவகாசி அண்ணன் சம்பத் அவர்களை தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக வருக என வரவேற்று பெருமகிழ்வு கொள்கிறேன். அடுத்து நம்ம தமிழ்நாடு ஃபெடரேஷனை பற்றி இன்றைக்கி தமிழ்நாடு ஃபெடரேஷன் கிட்டத்தட்ட 34 அவங்களும் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபெடரேஷனை ஜாயின் பண்ண இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஒரு 36 சங்கங்களோட வந்து நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லாஸ்ட் டைம் நம்ம கொடிசியாவில் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் எக்ஸிபிஷன் நடந்தோம். தமிழ்நாடு பிரிண்ட் அண்ட் பேக்னு சொல்லிட்டு நடத்துகிறோம். அது வெரி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நான் மட்டும் இல்லை, என்னை சேர்ந்த ஒரே நேரத்தில் இந்த ஆண்டு விழாவுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வர கொடுத்த மதுரை தமிழ்நாடு ஃபெடரேஷன் மூலமாகவும் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் மூலம் இருக்கும் என்பதை தெரிவித்து மகிழ்வுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய செந்தில்குமார் அவர்களே, நமது சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் நீலகண்டன் அவர்களை கௌரவிப்பார்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ரொம்ப சீரியஸாக மீட்டிங் எல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. இப்போ சிரிக்கலாம். சிரித்தாதான் நோயும் போவோம், கவலையும் போவோம். ஏன்னா நம்ம ப்ரெஸ்ஸிலே சீரியஸாக தான் உட்காந்துருக்கோம். எந்த ஆர்டர் வரும், எதை செய்வோம், எந்த ஆர்டர் வரும், எதை செய்வோம்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த ஆர்டர் என்ன வரும், அடுத்த கஸ்டமர் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு ஒரு திக்னே இருப்போம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக சந்தோஷமாக ஜாலியாக நம்ம பேசுறதை என்ஜாய் பண்ணி, ஏன்னா இது தமிழ் வளர்த்த ஊர். ஆனால் தமிழ் பேசும்போது தமிழ்நாடு ஃபெடரேஷன் மூலமாக எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இத்தனை முகங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா இதுவும் விட்டுட்டு ஒரு சந்தோஷமாக உங்கள் முகங்களை சிரித்த முகங்களை பார்க்கறதுக்காக சிரிக்க சொன்னேன். கண்டிப்பாக இங்கே அவர் மதுரை கிரிக்கெட் அசோசியேஷன் சிவகுமார் அண்ணன் மற்றும் சிறப்பு விருந்தினர் ராஜேந்திர அண்ணன், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கும் சதீஷ்குமார், நம்ம ஆல் இண்டியா ஃபெடரேஷனுடைய ட்ரெஷரர் சம்பத்குமார் சார், அதுக்கப்புறம் மாவட்ட கல்வி அலுவலர் திரு பாஸ்கரன் சார், அதுக்கப்புறம் சிறப்பு பேச்சாளர் நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் முரா, அதுக்கப்புறம் சொல்லி நம்ம இது பண்ணாரு. நல்லா நன்றி உரையாடணும். அது இல்லாமல் இந்த சங்கம் எனக்கு ரொம்பவே ஒரு இதுவான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு விழாவும் ஆண்டு விழா வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடவே நான் வருவேன். ஆனந்த பணமுக்காகட்டும், அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நடத்துறதாகட்டும், அது அப்புறம் ஒரு ஒரு சங்கத்தை ஏதோ இருக்கு, அதை நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கற்றுக்கிறதுக்காக நான் வேகமாக காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி வருவேன். எதுக்குன்னா இவ்வளோ மக்கள் கலந்துக்கிறாங்க. ஒரு ஆண்டு விழா ஒரு சிறப்பாக பண்ணணும். எப்பயுமே ஒரு ஆண்டு விழா அதுவும் அச்சுத்தொழில் இருக்கிறவங்க ஒரு ஆண்டு விழா பண்ணணும். ஏன்னா எப்பயுமே பிஸியாக இருக்கிற ஒரே ஒரு தொழில் அச்சுத்தொழில் மட்டும்தான். வேலை இருக்குதோ இல்லையோ அந்த சீட்டில் உட்காந்துன்னா நம்ம பசங்க கிடைப்போம். அதனால் அந்த சீட்டில் உட்காந்து நம்மளுடைய ஒற்றுமையை இது பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ரெஸ்ஸை போய் பார்த்து பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு லெவலில் ஒரு தமிழ்நாடு மாஸ்டர் பிரிண்டர்ஸ் ஃபெடரேஷன் மூலயமா எல்லாருக்கிட்டையும் தொடர்பு கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம அச்சகத்தொழில் நடந்திருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சைனாவில் இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு. எதனா ஒரு மிஷின் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த அசோசியேஷன் மூலமா லான்ச் பண்ணுவாங்களாம். அப்படி லான்ச் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சங்கம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உதாரணமாக தான். அப்போ ஒரு மிஷினரிஸ்ல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதுல இருந்து அப்போ அந்த அசோசியேஷனை போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ அசோசியேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தால் அதை பண்ண முடியும். அப்போ அசோசியேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இதை மாதிரி ஆண்டு விழா பண்ணதான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். உங்களை மாதிரி சிரிச்சவங்க எங்களை மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்ப்பதற்காக தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். உங்ககிட்ட நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வரோம். ஏன் நம்ம சொல்றேன்னா, சைனாவில் நம்ம அந்த ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா அவங்க டிஜிட்டல் மிஷின்ல ஒரு கால் ஒன்று யாருன்னா வைக்க வாழ்த்துறை வழங்கிய திரு துரைக்கண்ணன் அவர்களை கௌரவிக்க முன்னாள் தலைவர் டிவி ஆனந்த் அவர்கள் இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த ஆண்டு 31ஆம் தேதிக்குள் சந்தா செலுத்திய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அல்ல 5 நபர்களுக்கு பென்ட்ரைவ் சிறப்பு விருந்தினர் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உறுப்பினர்கள் தயாராக இருக்கும். ஒன்லி உறுப்பினர்கள் மட்டும். அதிர்ஷ்டசாலி அவர்களே மைக்கில் அறிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சண்பதி அச்சகம் அலங்கை, சண்பதி அச்சகம் அலங்கை அவர்களே வேலை கொடுத்துருவோம். உள்ளே அவர்கள் அவருக்கு வந்துட்டு வெளியே போயிட்டாரோ. அடுத்தபடியாக சார் சண்பதி அச்சகம் அலங்கை இருக்காங்களா? இல்லைன்னா பிரைஸ் இல்லை, போச்சு. என்ட்ரி போட்டு போயிட்டாரு போல வெளியில. நான் வெளியே இருக்கிறேன் பாருங்க கொஞ்சம்.
அவர் இருப்பார் வெளியில. சார் அடுத்தபடியாக ஃப்ரெண்ட்ஸ் நோட் புக். ஃப்ரெண்ட்ஸ் நோட் புக் நல்லா ஒரு பணத்தை கைத்தட்டல் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக அடுத்த அதிர்ஷ்டசாலி ஸ்ரீ மாடர்ன் பிரிண்டர்ஸ் பந்தடி. ஸ்ரீ மாடர்ன் பிரிண்டர்ஸ் பந்தடி. மீட்டிங்கு முதலே வந்திருக்காரு. நன்றி சார். அப்படியே கேமரா பண்ண திருப்பி ட்ரிபிள் எஸ் என்வலப். ஆனா அவருக்கு உண்டு இல்லையா, பிரைஸ் உண்டு. ஆனா சந்தாசத்துல அடுத்தபடியாக பிரிண்ட் பிளேயர் வண்டியூர். பிரிண்ட் பிளேயர் வண்டியூர். அப்படியே கேமரா பண்ணி நீங்க பண்ணலாம். அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் மாஸ்டர் பிரிண்டர் நியூ டெல்லி திரு சம்பத்குமார் அவர்களே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரையினாலே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தூங்கா நகரம்னு எல்லாரும் சொல்லுவோம். தூங்கா நகரங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி தூங்கா நகரம் மதுரை. அது மாதிரி மதுரையோட வரலாறு எனக்கு தெரிஞ்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பற்றி ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த மாதிரி மதுரைக்குமா இந்த அசோசியேஷன் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வருஷம் நீங்கள் ஆனுவல் டே கொண்டாடுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். சிவகாசியில் அசோசியேஷன் ஆரம்பித்து 77 வருஷம் ஆச்சு. நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 75வது வருஷம் சிவகாசியில் கொண்டாடணும். இதே மாதிரி மதுரையுமே 50வது வருஷம், 75வது வருஷம், 100வது வருஷம் கொண்டாடணும். அது மாதிரி ஆந்தியா ஃபெடரேஷனில் இப்போ பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாமே எல்லா பிரிண்டரும் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் ஃபேஸ் பண்ணும். அதுக்காண்டி நிறைய ஆந்தியா ஃபெடரேஷன்லேருந்து நாங்கள் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ அந்த பிரிண்டிங் நிறைய 18%, ஒரு சில இப்போ நோட் புக்கு எக்ஸாம்பிளுக்கு 0% ஆகுது. 0% ஆகுறது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பு. இன்புட் எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் முடிஞ்ச பிறகு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு பிரிண்டிங் இண்டஸ்ட்ரிக்கு ஆந்தியா ஃபெடரேஷன் எப்போயுமே என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ ஆல் ஓவர் இந்தியா லெவலில் உள்ள பிரிண்டர்ஸ்க்கு எல்லா வருஷமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஆந்தியா ஃபெடரேஷன் உங்களுடைய ஆலோசனை எது இருந்தாலும் நீங்கள் இதை தெரிவிக்கலாம் எல்லாருமே. வேறு எதுவும் விவரம்னாலும் என் ஆந்தியா ஃபெடரேஷன் லெவலில் எதுவும் விவரம்னாலும் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. திரு சம்பத்குமார் அவர்களை கௌரவிக்குமாறு பொருளாளர் கேமரா பண்ணி சரிங்க சார். அப்படியே அது பிடிச்சிருங்க. தேநீரை விட்டு மீட்டிங் கேட்டுக்கொள்கிறேன்.
ஓகே. நம்ம ரீஃபில்லிங் ஓன் ரீஃபில்லிங் சார், இந்த கேட்டது கிடையாது. 6 கலர் வரும். ரீஃபில்லிங் கேட்டது நீங்கள் ஓன்லாம் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரு இன்பேடு வராது. இன்பேடு பச்சை கிட்டோ எதுவுமே கிடையாது. ஆ சிறப்பு அழைப்பாளர் திரு இரா பாஸ்கர் அவர்கள் கல்வி தகுதி MA BEd MPhil அனுபவம் தமிழாசிரியர் 25 ஆண்டுகளாக பணிபுரிந்தவர், தலைமை ஆசிரியராக 13 ஆண்டுகளாக பணிபுரிந்தவர். இவர் மாவட்ட கல்வி அலுவலர் 2 ஆண்டுகளும், கல்வி பேரவை உறுப்பினர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 3 ஆண்டுகளாகவும், பட்டிமன்றம் கவியரங்கம் தன்னம்பிக்கை உரை முதலான இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்றவர் 30 ஆண்டுகள். இவருடைய வயது 60. இவருடைய இருப்பிடம் இந்திய நகர் புதுப்பட்டி. அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்ததன் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருவி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணாய். தி மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தக்கூடிய 31வது ஆண்டு விழாவில் தலைவர் அருமை நண்பர் சிவகுமார் அவர்களே, அந்த அமைப்பினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, சிறப்பு பேச்சாளராக வருகின்றிருக்கின்ற கவிஞர் மூரா அவர்களே, அச்சக உரிமையாளர்களே, இந்த அமைப்பின் உறுப்பினர்களே, நண்பர்களே, செய்தியாளர்களே, இங்கே படம் பிடித்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மதுரையை சுற்றி சில கோயில்களில் விழாக்கள் நடப்பது உண்டு. அந்த விழாக்களில் கெடா விருந்து நடத்தப்படுவது உண்டு. அந்த கெடா விருந்தில் பெரும்பாலும் சில கோயில்களில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கெடா விருந்தாக அமைகிறது. அது மாதிரி இந்த விழாவில் நான் பார்க்கிறேன், இந்த அசோசியேஷன் விழாவில் கூட ஆண்கள் மட்டுமே அதிகமாக கலந்துகிறார்கள். மருந்துக்கு கூட ஒரு பெண் தொழில் முனைவோர் இல்லையா என்று எனக்கு தோன்றுகிறது. இது மதுரை மீனாட்சியின் ஆட்சி நடக்கக்கூடிய இடம். இங்கே ஒரு மீனாட்சியை கூட காணவில்லை. சொக்கராதகர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். இந்த தொழில் முனைவராக மீனாட்சிகளும் வர வேண்டும். அதற்கு இந்த அமைப்பு உறுதியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் அவர் இருந்தால்தான் இந்த விழாவும் சிறக்கும் இல்லையா? மதுரை என்றால் மீனாட்சி தான். எந்த 356வது பிரிவாலும் கலைக்க முடியாத ஒரே ஆட்சி மீனாட்சியினுடைய ஆட்சி. அப்படிப்பட்ட அந்த மீனாட்சி இந்த கோயிலில் அந்த மீனாட்சிக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடர்கிறேன். நண்பர்களே, நேற்று இந்தியா தனது 80வது விடுதலை நாள் விழாவை கொண்டாடியது. விடுதலை நாள் விழாவை கொண்டாடிய இந்த நேரத்தில் இந்த மறுநாளில் இந்த விழா நடக்கிறது. எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட காலத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது யாரா? இளைஞர்களா? விடுதலை வேள்வி தீ கொழுந்து விட்டு எரிந்தது
மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல்கள் தீயாக பரவின. விடுதலை விடுதலை விடுதலை, பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை, பறவரோடு மறவருக்கும் குறவருக்கும் விடுதலை என்று பாடல் எங்கும் ஒலித்தது. அது மட்டுமல்ல, வந்தே மாதரம் என்போ ஏனால் வந்தே மாதரம் என்ற சொல்லை கேட்டால் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல் உண்டாகிறது. வந்தே மாதரம் என்ற சொல்லை கேட்டு அத்தனை பேரும் கூடுகிறார்களே, ஒன்று கூடுகிறார்களே, மக்களிடத்தில் எழுச்சியை உண்டாக்குகிறதே, எனவே அதற்கு தடை போடு என்று சொன்னார்கள். ஆனால் மகாகவி பாரதி சொல்வான், தடை போடுகிறாயா, வந்தே மாதரம் என்போ, அப்படித்தான் சொல்லுவோம் அப்படின்னா. வந்தே மாதரம் என்போ, எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று எழுந்தார்கள். 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியை தமிழா, செத்து மடிவது ஒரே ஒரு முறைதான் சிரித்துக் கொண்டே செருக்களமானா, விடுதலை என்ன மலிவு விலையா, வீதிக்கடையில் விற்பனை கொண்டா, புடலங்காயா விடுதலை, போர்க்களமான போது கிடைக்கும் என்பதை போல இளைஞர்கள் வீறு கொண்டு இருந்தார்கள். மகாகவியுடைய பாரதியுடைய பாடல்கள் அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தின என்றால், அந்த பாடல்களை துண்டு பிரசங்களாக அச்சடித்து அனுப்பி வைத்தது அச்சகங்கள் என்பதுதான் உண்மை. எனவே நீங்கள் அனுப்பி வைத்தது வெறும் காகிதங்கள் அல்ல, இந்திய விடுதலை போராட்டத்தின் ஆயுதங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே உங்களுடைய அச்சகங்களில் தான் ஏராளமான விடுதலை பாடல்கள் துண்டு பிரசங்களாக நாட்டிலே உலாவி விடுதலை வேள்வி தீயை வளர்த்தது. வேள்வி தீ நெய்யூற்றி வளர்க்கவில்லை, உங்களுடைய அச்சகத்தின் மையூற்றி வளர்த்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம், இந்திய நாட்டினுடைய 80வது விடுதலை நாள் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த விடுதலை வேள்வியை மையூற்றி வளர்த்த 20ஆம் நாள் திருவள்ளச்செல்வன் சிவராமனுக்கும் திருவள்ளச்செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்தில் சுற்றம் சூழ வகையிலிருந்து வாழ்த்தியருட வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க, காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, காலை திருக்கரத்தில் கடகமணி சரம் கொடுக்க, கொட்டியது மேலும் குவிந்தது கோடிமலர், கட்டினால் மாங்கல்யம், மனை வாழ்க துணை வாழ்க குளம் வாழ்க என்று அந்த பாடல் போய்கொண்டிருக்கிறது. அந்த பாடலில் ஒரு திருமண பத்திரிகை இடம்பெறுகிறது. எனவே பாடல் பெற்ற தொழில் என்றால் உங்களுடைய தொழில். எனவே நீங்கள் அதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். நீங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த திருமணமும் நடப்பது கிடையாது. நீங்கள் உங்களுடைய உதவி இல்லாமல் எந்த கோயில் குடமுழுக்கு விழாக்களும் நடப்பது கிடையாது. நீங்கள் இல்லாமல் காதுகுத்து சடங்கு எந்த மங்கள வைபவங்களும் இருப்பது கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களோடு நீங்கள் ஒன்றிக் போய்க்கூடிய ஒரே தொழில் என்றால் அச்சக தொழில் என்பதை நீங்கள் காலை தீட்டி வைத்துக் கொண்டு பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். அன்றாட வாழ்வில் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? நான் நேற்று காலையில் எழுந்தவுடன் பால் பாக்கெட் வாங்க போனேன். பால் பாக்கெட் அச்சு பயந்தது ஆவின் பால் சீத்தாடு இல்லை செய்தாவது. அதன் பிறகு ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த விழாவில் விடுதலை நாள் விழாவில் கலந்து கொண்டு அங்கே மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய பொருட்களை வழங்கப்படுவது. சான்றிதழை தடவி பார்த்து வண்ணமிகு சான்றிதழ், அதிலும் உங்களுடைய அச்சகத்தின் பணிதான் அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்ல, பேருந்தில் ஏறி வந்தால் பயணச்சீட்டில் உங்களுடைய அச்சகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாலையில் என்னுடைய பேத்தியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். மருத்துவர் மருந்து கிழித்த சீட்டு உங்கள் அச்சகத்தில் இருந்து வெளிவந்த சீட்டு. மாலையில் நான் இரவு நேரத்தில் கொஞ்சம் படிப்பது வழக்கம். இன்று படிப்போம், எதை பற்றி படிப்போம் என்று பார்த்து புத்தகத்தை தேடுகின்ற பொழுது கவிஞர் மூடா அவர்களின் ஒரு சொட்டு இதயம் என்ற நூல் எனக்கு அந்த நூலை படித்து பார்த்தேன். அது ஒரு நல்ல சிந்தனை, நல்ல ஓமை ஒன்று இருந்தது. என்னால் மறக்க முடியாத ஒரு ஓமை. மூடா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. என்ன ஓமை தெரியுமா? நீங்க எல்லாரும் கேப்ப கருது பார்த்துருப்பீங்களா? கேழ்வரகு கருது கதிர், நெல் கதிர் பார்த்துருப்பீங்க, சோளக்கருது கம்பு பார்த்துருப்பீங்க. கேப்ப கருது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? 4 விரல் இருக்க மாதிரி இருக்கும். அவர் சொல்கிறார், அந்த கேப்பக்கிறது எப்படி இருக்குமா? குண்டு பல்பை கலற்றும் போது நம்முடைய கைகள் குவியுமே, அது போல் இருக்கிறது கேப்பக்கிறது என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஓமையை படித்துக் கொண்டே நான் உறங்கிவிட்டேன். ஆக காலை முதல் மாலை வரை அச்சகத்தினுடைய துணை இல்லாமல் நம்முடைய இயக்கமே நிற்காது என்ற அளவிற்கு அச்சகம் நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஊடாடி இருக்கிறது. அச்சகம் அச்சகம் அச்சகம்.
இந்த உலகம் இயங்குவது, இந்த இச்சகம் எல்லாம் இயங்குவது அச்சகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உலகமே இயங்குவது அச்சகத்தால் இயங்கியிருக்கிறது. எனவே உங்களுக்கு இருந்து எத்தனை அழைப்புகள் வாருங்கள். மாநாட்டிற்கு வருக வருக, திருமண விழாவிற்கு வருக வருக, ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்று எல்லோரையும் வருக 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 என்றுதான் போ என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுடைய அழைப்புகள் இங்கிருந்து அனுப்பப்படுகின்ற பொழுது அத்தனை அழைப்புகளும் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கிறது. அப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தொழிலில் இன்னும் மேலோங்கி நீங்கள் வளர வேண்டும். இங்கே மாநில அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்புடைய பொறுப்பாளர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய தொழில் வெல்லட்டும், உங்களுடைய அமைப்பு வளரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றி. வணக்கம். ஒரு நிமிஷம் நமக்கு இந்த ஆயுதம், அப்புறம் நம்ம போருக்கு போனது, நம்ம பாரதியார் கவிதை இதெல்லாம் உள்ளிட்டு பேசும்போது நமக்கே ஒரு நிமிஷம் அப்படி ஒரு சில்லுச்சு. அந்த ஃபீலை உண்மையாக நான் உணர்ந்தேன். அது சமயம் நம்ம தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக அவருக்கு ஒரு பொன்னாடை வச்சு கவனிச்சுக்கிறோம். நன்றி. சார் முன்னாடி வந்துக்குங்க. தலைவர் முன்னாடி வந்துக்குங்க. பக்கத்தில் சேர்ந்து வாங்க. வெயிட் பண்ணு. அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம். மதுரை பில்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு சிவகுமார், செயலாளர் திரு மணவாளன், பொருளாளர் திரு காமராஜ் பாபு, முன்னாள் தலைவர்கள் மிஸ்டர் ஆனந்தன், மிஸ்டர் மோகன்ராம், மிஸ்டர் நீலகண்டன் உள்ளிட்ட அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சேன். ஒவ்வொரு ஆண்டும் மறக்காம என்னை இதுக்கு விழாவுக்கு நம்மளை அழைச்சி இந்த மாதிரி ஒரு மரியாதை பண்ணி நீங்கள் வரணும், கண்டிப்பாக வரணும். எந்த தலைவர் வந்தாங்க அனைத்துமே நான் 2016 வந்துருக்கேன். நீங்கள் பிறப்பு இன்றைய தேனி மாவட்டம் சக்கம்பட்டி தொழில் ஆசிரியர் ஓய்வு இணையர் எனது ரிலீஸ் தொலைத்தொடர்புத்துறை ஓய்வு முதல்வர்கள் அலெக்ஸ் ராஜா, மனோஜ் சத்ரு. நாடகத்துறை வெளியிடத்தில் நாடக மேடையில் நடித்து மதுரை வானொலி நிலையத்தில் நாடக நடிகர். ஏழ்துறை கவியரங்கம், பட்டிமன்றம், தன்னம்பிக்கை பேச்சாளர் என இதுவரை 2000க்கும் மேல் அதிகமான மேடைகளில் பங்காற்றியுள்ளார். கலைத்துறை தூங்கா நகரம் எனும் திரைப்படத்தில் நடித்துள்ளார். நேசிப்பதும் அன்று இன்றும் என்றும் மனிதநேயமே, வாழ்வை வழிநடத்தும் மார்க்சியம், பட்டியல் ஈட்டிய தாமோ ஏ காசா. உலகெங்கு பயணம் செய்த நாடுகள் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க் ஏனைய நாடுகளில் பயணித்துள்ளார். இவரை அறிமுகம் செய்ய எனக்கு வாய்ப்பு சரி, ஓகே. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவருடைய பேச்சை கேட்பதற்காக சில உறுப்பினர்கள் சீட்டின் நுணுக்கே வந்திருப்பாக தெரிகிறது. சார் ப்ளீஸ் வெல்கம்.
இன்றைய ஓய்வு நாளில் என்னெல்லாம் இடி போன்ற செய்திகள் எல்லாம் இறங்குமோ என்றெல்லாம் அச்சம் இல்லாமல் ஒரு வெற்றி திருமுகங்களோடு இங்கு பயணிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்த மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷனுக்கு என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்தேன். உங்கள் முகங்களை எல்லாம் பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு டிஓ அமர்ந்திருக்கிற வரிசையில் நாம் உட்காரக்கூடாது. ஏனென்றால் நான் ஒரு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர், அவர் ஒரு டிஓ. ஒரு டிஓ பள்ளிக்கூடத்தில் வரப்போகிறார் என்று சொல்லி தலைமை ஆசிரியர் முதல் நாள் அறிவித்து விட்டார் என்று சொன்னார், அடுத்த நாள் அந்த டீச்சர்கள் படுகிற பாடு. அந்த பள்ளிக்கூடத்தை கூட்டி சுத்தம் செய்து கோலம் போட்டு வெல்கம் என்ற கோலப்பொடியெல்லாம் எழுதி அந்த போர்டெல்லாம் அடிச்சு அதுக்கு கோவையில எல்லாம் தேய்ச்சி கண்ணங்கரையும் ஆக்கி அதுல ஒரு படமெல்லாம் போட்டு ஒரு பூ போட்டு ரோல் பிரசன்ட் எழுதி அவர் உள்ள வந்துட்டு போற வரைக்கும் நிறைய பேருக்கு வகுத்த கலக்கி வாத்தியாரெல்லாம் நடிகை என்ன சொல்ல போறாரோ. ஏன்னா அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டிஓக்கள் இருக்கின்ற இந்த கல்வித்துறையில் தமிழ் இலக்கியம் கற்ற ஒரு மாபெரும் மனிதரை என்று நான் பார்த்தேன். தமிழ் இலக்கியங்கள், தமிழை நேசிப்பது, தமிழை வாசிப்பது, இது மாதிரி இருக்கிற மனிதர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு இயற்கையா வரும். அதே மாதிரி வந்திருக்கிற டெல்லியில இருந்த அவருடைய பேச்சு அது ஒரு கம்பீரமான ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுவதை போல. பயப்படாதீங்க. 5, 12 தான் 12 கிடையாது. இதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ, இந்த நிலத்தில் எதை விதைக்க வேண்டும் என்பதை நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு தேர்ந்த விவசாயியாக அந்த கம்பீரம். அதே மாதிரி மூத்தவர்கள் என்னை கிட்டத்தட்ட 2018 இந்த அசோசியேஷன் நிகழ்வுக்கு அழைத்த என்னுடைய அன்பு அண்ணன் ஆனந்தவர்கள். நான் எப்பவுமே என்னை விட சின்னவராக கூட அண்ணன், ஏன்னா எனக்கு வயசாக ஆனா உண்மைக்கு அவர் இளமையாக தான் இருப்பார். அவரோட வந்தவரை கேட்டார், அப்போ மாதிரி இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, எப்பயும் ஒரே மாதிரி இருக்கீங்க, எப்பயும் ஒரே மாதிரி இருந்தாலும் மனுஷன் மாறிக்கொண்டே இருப்பவருக்கு பச்சோந்தி. நான் எப்போதும் இப்படித்தான் இருப்பேன். அதனால முதல்ல உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தீங்க. இந்த நாள் உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான நாள். சிரிங்க, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பக்கத்திற்கு நண்பர்களோட கை கொடுத்துக் கொள்ளுங்க. காலையில் உங்களை பார்க்கின்ற பொழுது எந்த முகத்தை முதல்ல பார்க்கிறீங்களோ அவங்களோட சிரிங்க, பேசுங்க. மனைவியை காலையில் பார்த்தா கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுங்க. உங்க தொழில நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அது உங்க வீட்டுக்குள்ள இருந்து வரணுமே தவிர கடையில இருந்து வராது. நீங்க எந்த இடத்துல போய் காலையில சாமி கும்பிட்டு வந்தா விக்கிரத்து பெருமானே எப்பா பார்க்க நீங்க நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டு உட்காருவதை விட இந்த வீட்டுல ஒரு லட்சுமி இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல ஒரு தெய்வம் இருக்கும், அதனுடைய மகிமை இப்ப தெரியாது. அது எப்ப தெரியும் தெரியுமா உங்களுக்கு? இந்த 60 வயசுல பெத்து போட்டவங்க போனா கையை விட்டு போயிட்டான். பெருமையா பேச அவங்களுக்கு எத்தனை பேர் 2 ஆம்பளை பிள்ளைப்பா, மூத்தவெல்லாம் உயிரை விட்டான், இளையவெல்லாம் தோல்லே தொங்குவான்ப்பா, அப்படி என்ன உயிரை வச்சிருப்பாங்க. வச்சிருக்காங்கல்ல கொஞ்சம் பொருளி கரெக்டா அங்கிட்டு கடன் வாங்கி மூத்தவனு கல்யாணம் சுத்துப்பாங்க. ஒரே மாசத்துல பொண்டாடியோட வந்து காலையில் அப்பாங்க விழுந்தவன அவர் புல்லரிச்சுவாங்க, எதுடா எதுக்குடா அப்பா கடை விழுந்துருக்க, எப்பா நீங்க தெய்வம் பா, இந்த அளவுக்கு செலவழிச்சு படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்களப்பா, நீங்க தெய்வம் பா. இந்த தெய்வத்துக்கு இடைஞ்சலா இந்த வீட்டுல நாங்க நீங்க இருக்கணுமா? நாங்க தனியா போறோம். கிளம்பிக்கலாம். இவர் அப்படியே நெஞ்ச போய் உட்கார்றாரு. கடைசி காலத்துல நீ காப்பாற்பான்னு நினைச்சானே, என் தொழிலை காப்பாற்பான்னு நினைச்சானே, என்னடி மீனாட்சி விட்டுட்டு போறாங்க. ரெண்டாவது கால போய் ரொம்ப நல்லவன். அவனை நம்பி
அவனுக்கு என்னென்ன செய்யணும் அத்தனை செய்து முதல் பையனை விட மிகச்சிறப்பாக அவனுக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சிருப்பார் நம்பிக்கையோட. அவன் 2வது மாசம் பொட்டாட்டோட வரான். வந்து காது விழு போன சுதாரிப்பாரு வேணாம்டா வேணாம்டா அப்பா வேணாம்டா அப்படின்ட்டு அப்படியே நெஞ்ச பிடிச்சு உட்கார்றாரு. அவன் சொல்லுவான், எப்பா அண்ணா நம்ம துரோகி நினைச்சாங்க. அவன் துரோகிப்பா, அவன் துரோகி. இவ்வளவு வளர்த்த முன்னே தூக்கி போட்டு போடாம பாத்தியா? அப்படியே நான் போக மாட்டேன்ப்பா, என்ன அப்படி நினைக்காத. நானே முன்னாடி இந்த வீட்டுல இருக்கான், நீ அம்மாவும் என்கிட்ட போய் என்ன அப்ப தெரியும் உங்களுக்கு, அப்ப தெரியும் மனைவினா யாருன்னு. அந்த நேரத்திலும் துவண்டு விழுகின்ற நேரத்தில் எல்லாம் கைப்பிடித்து நான் இருக்கிறேனடா அம்மா கூட ஒரு குறிப்பிட்ட பருவம் தான். ஆனால் கடைசி வரை உங்களுக்கு துணை இருக்கிற தெய்வம் யாரு? அது நல்லா ஞாபகம். அதை கண்ணாசன் அழகா சொல்லுவாரு. ஆலம் கிழந்துகள் போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன வேதனை நீ இருந்தால், வேதனை நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கைதட்டோம்னா நாளைக்கு காலையில் டியூட்டிக்கு போறப்ப ஒரு முத்தம் முடிச்சுட்டு போங்க. கல்யாணம் முடிச்ச புதுசுல உடச்சுட்டே இருந்தாங்க. ஒரு பஸ்ல கூட ஒன்னா உட்காந்து சீட்டு தான் உள்ள ஏறுறாங்க. இல்லைன்னு என்ன தெரியல கண்டக்டர் இந்த அம்மாவுக்கு நம்ம பசங்க ஐயா கொஞ்சம் வெய்யா நாங்கள் உட்கார மாட்டாங்க, சேர்ந்து உட்கார சீட்டு இருக்கா சொல்லு அப்படின்னு. அப்படி இருக்கு. ஒரு குழந்தை பிறந்தவரை என்ன ஆகுது? இல்ல பெற்றவங்க வீட்டுல இருந்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு நீங்கள் வாருங்கள், நிச்சயமா ஜெயிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் உறுதி சொல்றேன். ஆனால் உறுதி சொன்னாலும் கூட இந்த இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கதை சொல்லுகிறேன். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கிட்டத்தட்ட 30,000 அடி உயரத்துக்கு மேல பறந்துட்டு அமைதியா இருக்கும். விமானத்துல போறோம் நாங்களாம் நீங்க இருக்க மதிச்சுக்கிட்டு சாக்கத்து பக்கத்துல இருக்க தனம்சூர்ல தான் இருக்கோம். நான் கனவுலையும் நினைத்திருக்கிறேன். நான் தான் இறப்பேன் கேட்டேன். உண்மையில் ஆச்சரியமான விஷயம். தயவுசெய்து விமானத்தில் பயணம் போங்க. ஒரு நாளைக்கு அது எவ்வளவு லட்சத்துக்கு சம்பாதிக்கும். ஒரு மனைவியை கூட ஒரு பெங்களூருக்கோ ஒரு சென்னை வரைக்கும் என்ன செய்யும் குழந்தைகளோட போங்க. ஒரு நாளைக்கு என்னத்தை அள்ளி கொண்டு போகணும். குட்டியில வைக்கிறப்ப அண்ணாயோட அக்கத்து தான் இருக்கிறாங்க. அதனால இருக்கிறது கூட வாழ்ந்து வாழ்ந்து பார்க்க வேண்டும் சொன்னார்ல கண்ணாசன். அந்த மாதிரி என்ன செய்யுங்க. உண்மையிலே நான் ஆச்சரியம். முதல் விமானத்தில் போறேன்னு எங்க மனைவி பட்ட பாடு. எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி மே மாசம் 15ஆம் தேதி கிளம்பணும் சொன்னேன். 10ஆம் தேதியிலிருந்து அவளுக்கு ஏதோ ஒரு சோகம். என்னை பார்க்கிறா, கண்ணத்தை தடை கொடுக்குறா, சோத்தை போட்டு பக்கத்துல உட்காந்து பழங்கி ஊட்டுறா. எனக்கு ஆச்சரியம். வாழ்க்கையில் இதுவரை நடக்காத சம்பவங்கள்லாம் நடக்கிறது. ஏன் நீக்கலாம் இல்ல இல்ல நேற்று டிவியில ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? 2 விமானம் நேரம் மோதி முதல் விமானத்தில் அது ஒரு பயத்தை பாருங்க மனது. சார் வாழ்க்கையில நம்பிக்கிறான் நாம் ஜெயிப்போம் என்றால் ஜெயிப்போம். இந்த இந்தியாவில் இருக்கிற பிரிண்டர்ஸ் அசோசியேஷனுக்கு இல்லாத ஒரு பெருமையும் ஒரு புகழும் இந்த மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷனுக்கு இருக்கிறது. கை வச்சுட்டீங்க எங்க சொல்லுங்க. 31வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிற இடத்தை பின்னிக்க கொண்டு வந்தார். ஐயா ஞானி 31 வருடம். நான் எத்தனை வருடம் வாழ்ந்தேன் என்பது வரலாறு அல்ல, நான் எப்படி வாழ்ந்தேன் வரலாறு. இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்தேன் என்பது வரலாறு. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இத்தனை ஆண்டுகள் தெம்பா இருந்திருக்கிறீர்கள். தெம்பா
அந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தமிழ் அடிப்பாங்க தெம்பாங்க. நீங்க தெரிந்தோ தெரியாம லட்சம் பேர் கூட ஒரு தெம்பு இருக்கு சார். மதுரைக்காரங்க ஒரு தெம்பு மாங்கல்ல, அது யாரு எந்த மாவட்டத்தில் இல்லாத ஒரு ஒரு இது ஒன்று இருக்கும். இதெல்லாம் இந்த தெம்பு தெரிந்தோ தெரியாமல் ஒரு தெம்பா என்ற பெயரோடு ஆரம்பித்த இந்த பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு நாளும் தோற்று போகாது. அதனால நீங்க நினைச்சுக்கீங்க, 30,000 அடி விமானத்துக்கு உயரத்துக்கு மேல விமானம் போயிட்டு இருக்கு. அப்ப அதுல ஒரு சேக்னா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு ட்ரம்புக்கு சங்குதி இருக்காருல, ஈரான்ல செருப்படி வாங்கி இருக்காருல, இந்த இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க எங்கேயும் நெருங்க முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே எங்கே தோன்றினாலும் எண்ணெய் வயல், இந்த உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மில்லியனர்கள் அவங்க தான். ஒரு அழகான முகம் அப்படி கண்களை வரும். பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் சொல்லி பலனில்லே, அதை மயில நினைச்சு பேப்பரில் அடிச்சா மறுத்து பேச ஆளில்லே. உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது, கலகம் வருது நீங்குது, அச்சு கலையால் நிலைமை மாறுது. உலகம் இதிலே அடங்குது சொன்னாங்க. உலகமே இதுதான் சார் அடங்கியிருக்கு. எழுத்தறிவித்தவன் இறைவன் நாம் சொல்லி வாத்தியார சொல்றோம். ஆனா அந்த எழுத்து கொடுத்த நீங்க யாரு? இறைவனுக்கு மேல். உங்களை நீங்க பெருமை நினைச்சுங்க. ஏன் சோகம் உட்காந்துருங்க? நெஞ்சை நிறுத்தி நில்லுங்க. எத்தனை முகத்துல சந்தோஷத்தை காணுங்க. 17,000 பென்ஷன் கொடுத்துறாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். பென்ஷன் கிடைக்கிற வரை என் சன்மை நான் மதிக்கிறேன். ஆனால் 2014க்கு பிறகு இந்த பென்ஷனும் ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்கள் கிடையாது. அதை நிப்பாட்டிட்டாங்க. எப்படி கொடுத்து அதெல்லாம் வராது. அப்படின்னா நம்பிக்கை வளர்த்துட்டீங்கன்னா தெரியாது. இப்போ ஃபுல்லா இப்படி தர்றாங்க. சட்டமன்றத்துக்கும் எங்க போனாலும் இதுதான். நீங்க கூட ரீல்ஸ் போட்ட ஜெயிச்சுதான். உங்கள் கோரிக்கைகளை உங்களுக்கு இதே போல ரீல்ஸ்ல போட்டு கிளப்புங்க. ஒருவேளை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் முதல்வராக வாய்ப்பு ஓவரே கிடையாது. நன்றாக யோசித்து பாருங்கள். எதை தொட்டால் ஜெயிக்கணும் தெரிஞ்சிருக்காங்க. அவன் தான் சார். என் மனைவியை தொட்டு பார்த்தார், என்னை தொட்டு பார்த்த போது எம்ஜிஆர் முதல்வரானார். என் பேரன் பேத்தியை தொட்டவர்கள் இன்று ஆட்சி பிடித்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு இருந்த அறிவு என் பேத்திக்கு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அவளுக்கு ஒரு சாக்லேட்டும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுப்பதை போல இன்று ஆட்சியை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்வதற்காக என்ன செஞ்சோம்? உயிரா அந்த உள்ள உளுந்து அழுதாலாம் என்னால தாங்க முடியாது. குடும்பத்தோட விழுந்து அழுக போறது என்ன செய்ய? தயவு செய்து ஒன்று சொல்லுங்கள். ஒரு கதையோட ஏன்னா மணி 12 நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முடிக்க ஆசைப்படுறேன். இனி எந்த கூட்டத்திற்கு வந்தால் தயவு செய்து மனைவிகளை பிள்ளைகளை அழைத்து விட்டு வாருங்கள். அப்பா யார் என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். என் கணவர் எப்படிப்பட்டவர்கள் அந்த மனைவிக்கு தெரிய வேண்டும். தனியா நீங்க என்ன வேணாலும் சேர்ந்துக்குங்க. எந்த ஒரு மேடை பேச்சாளர் கூட இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துக்க மாட்டாங்க.
முடிச்சுன்னா என்ன நினைப்பீங்க? தயவு செய்து முடிக்கணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான வேலைகள் ஏறி இருக்கிறேன். ஆனால் இந்த வேலையை நான் சாதனை வரை மறக்க முடியாது. ஏனென்றால் 12:45 வரை பேசுகிறேன். ஒரு கல்யாணம் பேச போனா வாழ்த்துறை நடந்துட்டு இருக்கு. கல்யாணத்துக்காரர் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க. 1 மணி வரைக்கும் பேசுறேன். இன்னும் சமையல் ரெடியா? இது அப்படி கிடையாது, இது அப்படி கிடையாது. அது எப்பயோ ரெடி. மதுரையில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் சாப்பாடு முதல்ல ரெடியானவர் தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். இதுதான் மதுரை பண்பாடு. இதுதான் தெம்பா சாப்பிட்டு பாருங்க. இந்த வாழ்க்கை எப்படி ஒரு பாட்டு, பழைய பாட்டுல ஒரு பாட்டு. இப்ப நமக்கெல்லாம் ஹீரோ யாருன்னு கேட்டா, நமக்கு இப்ப என் வயசுக்கு வந்து என்னுடைய ஹீரோ வந்து எம்ஜிஆர். என்னுடைய அம்மாவுக்கு கேட்டோம்னா, எங்க அம்மாவுக்கு ஹீரோ யாருன்னு கேட்டேன்னா சிவாஜி கணேசன். ஏன்னா சிவாஜி கணேசன் இந்த பாசமலர் படம் தான் பார்த்துட்டு அப்ப டூரிங் தேட்டர் வெள்ளக்கன் தேட்டர் மாதிரி மண்ணு போட்டுப்பாங்க. அப்ப எங்க அம்மா சித்தி எல்லாம் கூட்டிட்டு போய் நாங்கெல்லாம் மடியில உட்காந்துருக்கோம். அந்த படம் பார்க்கறப்பெல்லாம் மடியில உட்கார பேசினாங்க. சிவாஜி கணேசன் பார்த்து தேம்பி அழுது. நான் மடியில உட்காந்து எங்க அம்மாவை பார்க்கறேன். இங்கிட்டு பார்த்தா ஒரு கலரி மூச்சு அழுகு. எதுக்கு? நரை என்பது ஒரு அழகுதான், நரைப்பது ஒரு அழகுதான். ஆனால் நரைக்கு விடாமல் பாதுகாப்பு தான் நம் நம்பிக்கை இருக்கிறது. நரைக்க விட்டா எத்தனையோ வசதிகள் இருக்கு சார். ஜம்முன்னு வாங்க, நீட்டா இருங்க, சம்பாதிக்கிறோம்ல, நல்ல உடைகளை போடுங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் குடும்பத்தோட வெளியே போய் சாப்பிடுங்க. மனைவி பிள்ளைகள் போய் ஹோட்டல் உட்காந்து சாப்பிடுங்க. எவ்வளவு கண்ணாசி எழுந்தாரு. ஆடி அடங்கும் வாழ்க்கையெல்லாம் ஆரடி நீளமே சொந்தமடா. இந்த 2 வரையும் ஞாபகம். இந்த 2 வரையில இருக்கு. ஆடி அடங்கும் வாழ்க்கையெல்லாம் ஆரடி நீளமே சொந்தமடா. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருங்க. நிறைய இருக்கா, நிறைய நீண்ட தூரம் பயணிகள் குடும்பத்தோட போங்க. காஷ்மீர் பனி எவ்வளவு இருக்கு சார். இன்னைக்கு சொல்றேன் சார், நீங்களாவது அறிவு மொழியை, அறிவு தீபத்தை ஏற்றி வைக்கிற மகத்தான காரியத்தை பண்ணிட்டு இல்லாட்டி ஊட்டி, அதிகம் போனா துபாய், இப்படி என்ன செய்யறாங்க, ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அந்த டீம் என்ன செய்யுது, ஒரு வாரம் அங்க போகுது. போய் ஹோட்டல்ல என்னை 3 நாள் கூட்டு போனாங்க. அது வந்து எனக்கு ரிட்டையர்ட் ஆனது எனக்கு இருக்க பெரிய வாய்ப்பு. என்ன கேட்டீங்கன்னா, பேச கூட்டு போறாங்க. எங்க அப்பா அப்படியே சொன்னாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, வாய்ப்புள்ள பிள்ளைகளை குறைச்சிக்கிறாங்க. படிப்பதான் மாட்டேன், ஆனா வாய்ப்புள்ள பிள்ளைகள் இருக்கும். அதனால உங்க பிள்ளைகள் நிறைய மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தார்கள். உங்கள் பிள்ளைகளை வாய்ப்புள்ள பிள்ளைகளாய் வளருங்கள். அவன் இந்தியாவை விளைவாய் காரணம் வண்டியை பார்க்கும். வந்து இறங்காங்க, உள்ள பொறுப்பே படியை கொடுத்து கொஞ்சம் கண்டபடியை படுத்தீங்களா நடக்கும் நடத்தான் உள்ள வீட்டுக்குள் நுழைகிற பெரியவர்களை பார்க்கிறேன். இவர்கள் தான் கடைசி வரை ஹார்ட் அட்டாக் வராமல் வாழ்கிறார்கள். சந்தோஷமா இருந்துச்சு. அங்க ஒரு நாள் எட்டி பார்த்த குஞ்சு புறா அடிக்கொண்டு சுத்தி, அம்மா இந்த ஒரே சத்தம் இதுமா இருக்கு, பயமா இருக்கு. தாய்ப்புறா எட்டி பார்த்து சொன்னது, இது ரமதான் மாதம், அவர்கள் நோன்பு இருக்கிற மாதம், ரம்ஜான் வரப்போகிறது, கொண்டாட போகிறார்கள் கண்ணே. அதனால மசூதிக்கு வண்ணம் தீட்டி விளக்கேற்றுகிறார்கள். வா, நாம் அருகே இருக்கிற தேவாலயத்தின் மணிக்கூண்டுக்கு போவோம் என்று சொல்லி குஞ்சை அழைத்துக் கொண்டு தேவாலய கோபுரத்திற்குள் வந்து அமர்ந்து கொண்டு குடியுங்கள். சந்தோஷமாக இருந்தது. கிறிஸ்துமஸ் காலம் டிசம்பர் வந்தது. பரபரப்பான சத்தம். கொஞ்சம் மறுபடியும் வைத்தது. அம்மா என்னம்மா இன்னும் சத்தம் கேட்கிறது என்று சொல்லி தாய்ப்புறா சொன்னது, ஒன்றும் இல்லடா செல்லம், கிறிஸ்துமஸ். அவங்க தேவாலயத்துக்குன்னா என்ன செய்யறாங்க,
வண்ணம் கட்டி ஒளி ஏற்றி அவன் நட்சத்திரம்லாம் கட்டி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. வா மீண்டும் நாம் கோபுரத்துக்கே போவோம் என்று சொல்லி புறா தன் குஞ்சை அழைத்துக் கொண்டு கோபுரத்திற்கு வந்து குடியேறியது. ஒரு நாள் காலை வேளையில் கோபுரத்திற்கு கீழே சாலையில் பயங்கரமான சத்தம் நடுங்கிக் கொண்டிருந்த குஞ்சு புறா எட்டி பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து தாயினுடைய செட்டைக்குள்ளே விழுந்து கொண்டு அழுது கொண்டே சொல்றது, அம்மா கீழே மனிதர்கள் வெட்டி சாகுறார்கள், அம்மா ரோட்டில் ரத்தமாய் ஓடுது, பயமா இருக்குமான்னு சொல்லி அந்த குஞ்சு புறா சொன்னது. தாய்ப்புறா எட்டி பார்த்துவிட்டு குஞ்சை தன் ரெக்கைக்குள்ளே பாதுகாத்து வைத்துக் கொண்டு சொன்னது, ஒன்றுமில்லையடா செல்லம், நம்ம கோபுரத்தில் இருந்தோம், அப்பயும் நமக்கு பேர் என்னது புறா. நம்ம மசூதியில் போய் குடியிருந்தோம், அப்ப நமக்கு பேரு புறா. தேவாலயத்தில் போய் குடியிருந்தோம், அப்பயும் நம்ம பேரு புறா. ஆனால் இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் கோபுரத்தில் இருந்து வெளியே வந்தால் அவர்களுடைய பேர் இந்து, மசூதியிலிருந்து வெளியே வந்தால் அவர்கள் பெயர் இஸ்லாமியர்கள், தேவாலயத்திற்குள்ளிருந்து வெளியே வந்தால் அவர் பெயர்கள் கிறிஸ்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் இதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் மனிதர்கள் என்று நினைக்கிறார்களோ அப்போது ஒரு சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் விழுகாத செல்லும். அதனாலதான் இன்னும் கீழே இருக்கிறார்கள், நாம் மேலே இருக்கிறோம் என்று சொல்லி அந்த துணையின்றி வெண்புறா தனியாக வந்ததே, வனவேடம் வீசிய மலை தண்ணீர் வீழ்ந்ததே, இனம் யாவும் சேர்ந்துதான் அதை மீட்டு சென்றதே, கதையான போதிலும் கருத்துள்ள பாடலே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. தெம்பாய் உறக்க சொல்லுங்கள், தெம்பாய் ஒற்றுமையை வளர்ப்போம், வென்று காட்டுவோம் என்று சொல்லி உங்களை மனதார வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான உரை. அனைத்து உறுப்பினர்களுக்கும் இருக்க ஆய்வை 5 வருடம் கூட்டிய கௌரவ மேடைக்கு வாருங்கள், பரிசு பொருள் வாங்கி தரலாம். மேடைக்கு வாருங்கள். அடுத்த லக்கி டிரா நவீன் ஸ்கிரீன் மேடைக்கு வருமா அன்போடு அழைக்கிறோம். அப்படியே கொடுத்துருக்கேன். ஓம் சக்தி கிராஃபிக் இருக்காங்களா உள்ள? வாங்க வாங்க வாங்க. அப்படியே கேமரா சேட்
செயற்குழு உறுப்பினர்கள் தவிர்த்து வழங்கப்படுகிற உறுப்பினர்கள் மட்டும் அப்படியே கேமரா பாருங்க. அடுத்த ஏரியா பார்லிமெண்ட் ஸ்டாப் வந்துருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. அப்படியே கேமரா பாருங்க. இங்கே பார்க்கலாம் இங்கே. ப்ளீஸ் ப்ளீஸ் கோவை பிரிண்டர் இந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் பாஸ்கரன் சார் பேசுனது, அதுக்கடுத்தது கவிஞர் மூரா அவர்கள் பேசுனது, அதாவது ஒரு நிமிஷம் நான் பின்னாடி நின்று எனக்கு லைட்டாக வந்து கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு பேச்சு மட்டும் அவர் பேசல, அந்த நடிப்பு, அவரோட உணர்ச்சிகள், அந்த ஃபேமிலி பற்றி பேசும்போது பையன் உள்ள வருவான், அவன் 1 மாதம் கழிச்சு அடுத்த பையன் வருவான்னு சொல்லும் போது அந்த அவரோட என்ன சொல்ற பாடி லாங்குவேஜ், நான் அவர் அழுதுட்டு இருக்காருன்னு நினைச்சேன். முன்னாடி நம்மளே வளர்ந்துச்சார் போல இவரும் அழுதுட்டா பேசிட்டு இருக்காரு. ரொம்ப அருமையா அந்த வாய்ப்பை வந்து இந்த மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவர்களை கவனிக்கும் பொருட்டு தலைவர்கள் அவர்கள் முன்னிலையில் திரு ஆனந்தன், சிவகுமார் மற்றும் நீலகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக அவர்களுக்கு நிறைவு பரிசு. சார் அப்படியே சென்டரில் வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. கேமரா பாருங்க. நீங்க கேமரா பாருங்க. இந்த ஸ்மைலோட கேமரா ஹெட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆர் சிவகுமார் அவர்களுக்கு அப்படியே கேமரா பாருங்க. காமராஜ் பாபு அவர்களுக்கு தமிழ்நாடு ஃபெடரேஷன் மாநில செயலாளர் திரு சிவகுமார் அவர்கள். கேமரா பாருங்க. சிறந்த சேவைக்கான திரு மணவாளன் அவர்களுக்கு தலைவரும் செயலாளரும் இணைந்து நிறைவு பரிசு. கொஞ்சம் அப்படியே சிம்பிள். கேமரா பாருங்க. அந்த தியா பிரிண்டர்ஸ் மேடிக்கு வரும். அப்படியே சென்டர் சிவகுமார், சிவகுமார் தலைவர் சார், தலைவர் சார் இங்க பாருங்க. ரெடியாக இருக்கவும். திவ்யா பிரிண்ட் வந்துருக்காங்களா? அடுத்தது கோசை பிரைவேட் லிமிடெட். அப்படியே கேமரா பாருங்க. பிஜே கிராஃபிக் என்டர்பிரைசஸ் நன்கொடை வாங்கிய நிறுவனங்களுக்கு ஸ்பான்சர் செய்கின்றனர். அப்படியே கேமரா பாருங்க. லியோ பிரின்ஸ். அப்படியே 3 பேர் கேமரா பாருங்க. நேரம் குறைவாக உண்டு. கேமரா பாருங்க. 3 பேர். தேங்க்யூ. சாய் சர்வீஸ். சார் நீங்க சார் இல்ல சென்டர் கேமரா சாய் பாருங்க. சர்வீஸ். கேமரா சாய் பாருங்க. ஹலோ கிராஃபிக்ஸ் சத்யநாராயணன். இந்த வாங்கிட்டு அப்படியே மொத்தமா கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. ரெடி கேமரா பாருங்க. சாய் சர்வீஸ். அப்படியே கேமரா பாருங்க. சீட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கேமரா பாருங்க. நீங்க கேமரா பார்க்கலாம். தேங்க்யூ. ஒலிம்பிக் ஜெராக்ஸ்.
அடுத்ததாக ஒலிம்பிக் ஜெராக்ஸ் கேமரா பாருங்க கேமரா பாருங்க ஒலிம்பிக் ஜெராக்ஸ் பிபி ப்ரோ வந்துருங்க கொஞ்சம் வேகமாக வந்துருங்க சார் அப்படியே சீல்டு வாங்கி அப்படியே கேமரா பாருங்க அதை ப்ரோக்ராம் லைட் பண்ணுங்க கேமரா பாருங்க எல்லாம் ரெண்டு பேரும் தேங்க்யூ சார் சார் நீங்க சிவா கார்ட்ஸ் பிரணவ் கார்ட்ஸ் சார் ரெடி கேமரா பாருங்க வெயிட் பண்ணுங்க கேமரா பாருங்க நேம் பிரிண்ட்ஸ் அசோக் மீனா கார்ட்ஸ் சார் அப்படியே கேமரா பாருங்க மூணு பேரும் சுதர்சன் கேமரா பிரிண்டர்ஸ் வாங்க அடுத்து வந்துருங்க சார் அப்படியே கேமரா பாருங்க சார் சென்டரில் வாங்க சென்டரா மட்டும் நன்கொடை கொடுத்தவங்க தயவுசெய்து கேமரா பாருங்க அப்படியே கொடுத்துருங்க அப்படியே கேமரா பாருங்க अरे सेंटर कैमरा पर ये कैमरा पर ये कैमरा पर अरे कैमरा पर ये कैमरा पर अरे ये कैमरा पर அப்படி கேமரா பார்க்கலாம் டிஆர் நந்தகுமார் பி ரவி அப்படி கேமரா பார்க்கலாம் சார் அப்படி கேமரா பாருங்க அப்படியே கேமரா பாருங்க நல்லா ஸ்மைல் தேங்க் யூ ஆர்பி நாராயணன் சார் அப்படியே கேமரா பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க தேங்க் யூ அப்படியே கேமரா பாருங்க அப்படியே கேமரா பாருங்க சரிங்க கேமரா பார்க்கலாம் தேங்க் யூ அப்படியே கேமரா பார்க்கலாம் ஸ்மைல் தேங்க் யூ அப்படியே கேமரா பாருங்க விஜயன் நல்லா ஸ்மைல் ஆர்பி தாமோதரன் ஓகேவா கேகே சரவணன் ஜேஆர் சரவணன் என் ரவிச்சந்திரன் அப்படியே கேமரா பாருங்க டிவி குமராஜ் அப்படியே கேமரா பாருங்க கிருஷ்ணன் வெங்கடேசன் ஜேஎம் ஆனந்தன்
கேமரா எஸ்கே மணிகண்டன், கேமரா பார்க்கலாம். தேங்க்யூ. ஏஎஸ்சி கணேசன், கேமரா பார்க்கலாம். கேமரா பார்க்கலாம். தேங்க்யூ. கிருஷ்ணகுமார், சார் கேமரா பாருங்க. தேங்க்யூ. ரெடி ரெடி கேமரா பார்க்கலாம். ஸ்மைல். இங்கே கேமரா பாருங்க சார். தேங்க்யூ. கேமரா பாருங்க சார். ரெடி ரெடி ரெடி. சார் கேமரா பார்க்கலாம். ரெடி கேமரா பாருங்க. தேங்க்யூ. அப்படியே கேமரா பாருங்க. தேங்க்யூ. கேமரா பார்க்கலாம். கௌரவ ஆலோசனை கிருஷ்ணகுமார், பாபுலால், இங்கே பாருங்க கேமரா பாருங்க. கேகே குமார், அப்படியே கேமரா பார்க்கலாம். கேமரா பாருங்க சார். அப்படியே கேமரா பாருங்க. ரெடி ரெடி கேமரா பார்க்கலாம். தேங்க்யூ. பொள்ளாச்சி மகேஸ்வரன் அவர்களை மேற்கொள்கிறோம். அவர்கள் அங்கீகாரம் செய்ய தலைவர் சிவகுமார் அவர்களையும் அழைக்கிறேன். சார் கேமரா பார்க்கலாம். அப்படியே போட்டீங்க கேமரா பாருங்க. சார் அப்படியே கேமரா பார்க்கலாம். கேமரா பாருங்க. தலைவர் அவர்களுக்கு அங்கீகாரம் செய்வோம். மேலாளர் அவர்களுக்கு அங்கீகாரம் செய்வோம். பொருளாளர் அவர்களுக்கு அங்கீகாரம் செய்வோம். சார் கேமரா பாருங்க. அப்படியே கேமரா பார்க்கலாம். அப்படியே கேமரா பாருங்க. எப்படி கொடுத்தா சேர்க்கிறார் பாருங்க. சிறப்பு விருந்தினருக்கு பரிசு கொடுத்து வழங்குவதற்காக தலைவர் அவர்களை அழைக்கிறேன். மீரா பாஸ்கர் அவர்கள், முன்னாடி 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 வரட்டும். கேமரா பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. திரு திரைக்குமரன் அவர்கள், கேமரா பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. கவிஞர் மூராவ் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். கேமரா பாருங்க. கேமரா பார்க்கலாம். திரு செந்தில்குமார் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் கேட்டுக்கிறோம். அப்படியே கேமரா பாருங்க. திரு சம்பத்குமார் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் கேட்டுக்கிறோம். அப்படியே கேமரா பாருங்க. அதான் இங்கே பாதிக்கிறேன். அப்படியே கேமரா
அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நாளுக்கு இனிய அறுசுவை விருந்தும் சைவ விருந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை வேண்டி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருவரும் இணைந்து செயற்பட்டதற்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றோம். சார் நீங்க செல்ஃபி நன்றி. கேமரா பாருங்க, கேமரா போட்டு பாருங்க. அவர்களுக்கு அங்கீகாரம் செய்ய लाभ कितना ना चला क्या चाहिए ये 1 second. ओके, थैंक यू. Tunggu, வேக அண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குண்ணே. வாங்க. கரெக்டு. இப்போதையெல்லாம் பார்க்க முடியல. தம்பி ரசமாம்பரம் கொஞ்சம் அப்படி தம்பி கொஞ்சம் அப்படி. குழம்பா? அடே குழம்புடா தம்பி. வேண்டான்னு சொல்லிடுறேன் ஜி. கையிறஸ் வேற ஏதாவது சார், நல்லா இருக்கீங்களா? கேமரா வாங்க. மினியேச்சரா இருக்கு.